ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். எவ்வளோ பேருக்கு தெரியும் இன்னைக்கு உலக அமைதி மற்றும் புரிந்து கொள்ளுதல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1905 ரோட்டரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து யுனெஸ்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பல நாடுகளுக்குள்ளே அமைதி வரணுன்றதுக்கும் புரிதல் இருக்கணுன்றதுக்கும். இது வெறும் நாடுகளுக்கு இடையே மட்டும்தானா? கண்டிப்பாக இல்லைங்க. நமக்கு முதல்ல வெளியிலேருந்து சேஞ்சஸ் வரணும்னா முதல்ல நம்மளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கணும். அந்த அமைதி வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம அடுத்தவங்கள புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டு எதிர்க்க பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நேற்று அந்த நாய் என்ன டெய்லியுமே பண்ணுது. நேற்று நான் எதாச்சும் வெளியில் போகிறேன், பார்க்குறேன், என் வீட்டு கேட்டு முன்னாடியே அந்த நாய் வந்து பாட்டி பண்ணிகிட்ருக்கு. ஓனர் எதிர் வீடு, அவர் கேட்டு முன்னாடியே நின்றுட்டு அதட்டவும் இல்லை, ஒன்றுமே சொல்லலை, சைலண்ட்டாக நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. நான் கிட்ட போய் பார்க்குறேன், பார்த்துட்டு கூட அவருக்கு வந்து தோணவே இல்லை நம்ம அடுத்தவங்க வீட்டு முன்னாடி பண்ண வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுத்தம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கணும். நாய்களுக்கு தெரியாது இல்லைங்களா, ஆனால் அதை வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். கோவம் ரொம்ப வந்ததுங்க, எனக்கு அமைதியாக போயிடுச்சு. ஆனால் நான் ஒன்றும் பேசிக்கல. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம பேசுகிற விதம் எப்படி இருக்குமோ தெரியாதுன்னு கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகிட்டு நானும் விட்டுட்டேன். பட் ஆனால் இதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்யூஷன் சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட போய் சொன்னால் புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம நின்றுட்டு பார்க்குறோம், அப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளை அமைதி இழக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வரலாம். பட் ஆனால் அதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு அமைதியாக இருக்க பழகிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள அமைதியாக வச்சுக்க முடியும். நம்ம பாசமாக இருந்தால் நம்ம செல்ஃப் கேர் பண்ணி நம்ம அமைதியாக வச்சுக்கணுன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம அன்பாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. உங்களோட அமைதிக்காக நீங்கள் கொஞ்ச நேரம், எல்லாருமே மனுஷங்க, நீங்கள் டென்ஸ்டாக ஃபீல் பண்ணலாம், இல்லை உங்களை யாராவது இரிட்டேட் பண்ணலாம். அப்படின்னும் போது நீங்கள் உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாரும் அமைதியை தேடி உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாமே எல்லாருக்காகவும் இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னோட கனவு மேம்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.